ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புனித வாரத்தின் பெரிய வியாழன். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில், உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டி இருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உமக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார்.
இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூறுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பெரிய வியாழக்கிழமையாகிய இன்று நாம் 4 காரியங்களை நினைவு கூறுகின்றோம். 1 அன்பு கட்டளை, 2வது நற்கருணை, 3வது பாதம் கழுவுதல், 4வது குருத்துவம். இந்த 4இன் மையமாக இருப்பது அன்பு. சாது சுந்தர் சிங் என்பவர் சீக்கிய மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாறியவர். ஓர் ஈடுபாடான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தவர். சிறந்த மறை போதகராகவும் விளங்கியவர். நற்செய்தி அறிவிப்பிற்காக திபெத் நாட்டிற்கு செல்ல தீர்மானித்தார். திபெத்திற்கு சொந்தமான கிராமங்கள் இமயமலையில் இருந்தன. அங்கு நற்செய்தி அறிவிக்கும் பொருட்டு ஒரு திபெத்திய வழிகாட்டியை தனக்கென அமர்த்தி கொண்டார். இருவரும் இமயமலையில் ஏறினர். மிகவும் குளிரான நேரம் அது. வெளியில் காட்டுப்பகுதியில் யாரோ முனங்குகின்ற சத்தம் கேட்டது. இருவரும் சென்று பார்த்ததில் ஒரு மனிதர் குளிர் தாங்க முடியாமல் குற்றுயிராக கிடந்தது தெரிய வந்தது. இவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்று சுந்தர் சிங் சொல்ல, அந்த வழிகாட்டி, நாமே குளிரால் உறைந்து கொண்டிருக்கின்றோம். அருகில் உள்ள கிராமத்தை நாம் விரைவில் அடையவில்லை என்றால் நமக்கும் இதே நிலைமைதான் என்றாராம். எனினும் சாது சுந்தர் சிங் குற்றுயிராய் கிடந்த மனிதரை தூக்கி கொண்டு அருகில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்றார். அவருக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்ட பின் தன் வழிகாட்டி இருந்த இடத்திற்கு திரும்பி வந்தார். வழிகாட்டியோ குளிரில் உறைந்து இறந்து போயிருந்தாராம். சாது சுந்தர் சிங் குற்றுயிரான மனிதரை தூக்கிச் சென்றதன் காரணமாக இருவருக்கும் கிடைத்த உடல் வெப்பம் இருவரையும் காப்பாற்றியது. அன்புதான் வாழ்வை நகர்த்துகின்றது. அன்பு மட்டும் இல்லையேல் மனிதகுலம் என்றோ மாண்டு போயிருக்கும். எனவேதான் வள்ளுவர், அன்பின் வழியது உயர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்கிறார். அதன் பொருள், அன்பின் வழி வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியவர்கள். அன்பு இல்லாத மனிதர்கள் எலும்பை தோலால் போர்த்திய உடலை பெற்றுள்ளனர் என்று சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களை, தன்னலமற்ற தியாக அன்பே வாழ்வின் ஆதாரமாகவும் மையமாகவும் இருக்கிறது என்கிற செய்தியை அன்பை கட்டளையாக விட்டு சென்றதன் மூலம் இயேசு நமக்கு வழங்கியிருக்கின்றார். அன்பு கட்டளையில் இயேசு அன்பை வாழ்வின் வழிமுறையாகவும் அதே வேளையில் தன்னை அத்தகைய அன்பிற்கான முன்மாதிரியாகவும் விட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2வதாக, அன்பிற்கும் நற்கருணைக்கும் உள்ள தொடர்பை நாம் சிந்திக்கலாம். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு பிரசன்னத்தை நாடக்கூடிய தன்மையும் இருக்கும். நம் அன்பிற்குரியவர்களின் பிரசன்னத்தை நாம் நாடுவதும் நம்மை அவர்களுக்கு பிரசன்னப்படுத்த முயற்சி செய்வதும் நாம் அறியாதது அல்ல. அன்பின் தன்மைக்கும் பிரசன்னத்தை நாடக்கூடிய தன்மைக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இயேசு நம்மை 100% அன்பு செய்வதன் காரணமாக 100% தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார். இதுவே நற்கருணை. இயேசுவின் நற்கருணை பிரசன்னமும் அதில் வெளிப்படும் அன்பும் நம்மை தேற்றுகின்றன, நமக்கு ஆற்றல் அளிக்கின்றன, நமக்கு வழிகாட்டுகின்றன. அடுத்தபடியாக,
அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு தாழ்ச்சியும் சேவையும் இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் தாழ்ச்சி இருக்கும். காரணம், அன்பு தன்னை முன்னிலைப்படுத்தாது. அன்பு இருக்கும் இடத்தில் சேவை இருக்கும். காரணம், அன்பு பிறர் நலனை நாடுகிறது. தாழ்ச்சி மற்றும் சேவை ஆகிய இரண்டும் கலந்த கலவைதான் இயேசுவின் பாதம் கழுவுதல். தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர் என்பவர் மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்ற ஒரு கிராமத்தை ஆரம்பித்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவ்விடத்தை விரிவுபடுத்தினார். அந்த கிராமத்திற்கு உள்ளே தாகூரின் ஆசிரமம் ஒன்று இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு முறை காந்தி தன்னை சார்ந்த ஒரு சிலருடன் சில நாட்கள் தங்கியிருந்தார். ஒரு முறை அந்த ஆசிரமத்தை சார்ந்த சமையல்காரர் உட்பட அனைவரும் தோட்டத்தில் வேலை செய்ய சென்று விட்டனர். திரும்பி வந்தபொழுது உணவு தயாராக இருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அதை தயாரித்தவர் காந்திதான். அவர் சொன்னார், நீங்கள் நிறைய உழைத்திருக்கிறீர்கள், மீண்டும் உழைக்கப் போகிறீர்கள், எனவே உங்களுக்காக நான் உணவு தயாரித்தேன் என்று சொன்னாராம். தேசத்தந்தை என்று நாடே கொண்டாடியவர் அடுப்பில் வேலை செய்ய தயங்கவில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் சேவையும் தாழ்ச்சியும் இருக்கும் என்பதற்கு மற்றொரு உதாரணம் இது. இறுதியாக, அன்பிற்கும் பணிக்குருத்துவத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் சிந்திக்கலாம். மனிதர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மனிதர்கள் மனிதத்தை முழுமையாக வாழ்ந்த இயேசுவை போல வாழ்வதற்கான அழைப்பே பணிக்குருத்துவம் என்பது. வானில் இருந்த கடவுளை மனிதர்கள் மத்தியில் பிரசன்னப்படுத்தியவர் இயேசு. அதேபோல தற்போது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இயேசுவின் காணக்கூடிய வடிவங்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் குருக்கள். புனித பெர்னார்ட், கிறிஸ்து தமது அன்பின் பதிலிகளாக குருக்களை விட்டு சென்றுள்ளார். எனவே ஒவ்வொரு வினாடியும் இரவும் பகலும் கிறிஸ்துவாகவே அவர்கள் வாழ வேண்டும் என்கின்றார். Christ left priests as his substitutes of his love. Therefore, every hour of the day or night, a priest must be Christ. திருப்பலி வழியாக கிறிஸ்துவின் பிரசன்னத்தை மக்கள் மத்தியில் நிலைபெறச் செய்யும் குருக்கள் தங்களது வாழ்வு வழியாக கிறிஸ்துவின் அன்பு மக்கள் மத்தியில் நிலைபெற முயற்சி செய்வது அவசியமானது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் அன்பை பிரசன்னப்படுத்துகின்ற பணி அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை உணர்ந்து குருக்களுக்காக அதிகமாக மன்றாட இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, பெரிய வியாழனாம் இன்று நாங்கள் எங்கள் வாழ்வு சக்கரத்தை அன்பு என்ற அச்சாணியை சுற்றி வைத்துக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். பஸ்காவை புசிக்க இடத்தை தேட இயேசுவோடு சீஷர்கள் மேல் வீட்டில் கூட. பஸ்காவை புசிக்க இடத்தை தேட இயேசுவோடு சீஷர்கள் மேல் வீட்டில் கூட. நம்மில் பெரியவன் யார் என்று அவர்கள் நினைத்திட அங்கு அவர்களின் மனதை இயேசு அறிந்திட. நம்மில் பெரியவன் யார் என்று அவர்கள் நினைத்திட அங்கு அவர்களின் மனதை இயேசு அறிந்திட. சீஷர்கள் கால்களை அவர் கழுவிட அவர்கள் முன்னே
தாழ்மையை அவர் காட்டிட சீஷர்கள் கால்களை அவர் கழுவிட அவர்கள் முன்னே தாழ்மையை அவர் காட்டிட பாடுகள் படும் முன்னே அவர் பந்தியில் கூட பஸ்காவை புசிக்க இயேசு ஆசையோட பாடுகள் படும் முன்னே அவர் பந்தியில் கூட பஸ்காவை புசிக்க இயேசு ஆசையோட அவர் சரீரமாகிய அப்பத்தை பிட்டு கொடுத்திட புது உடன்படிக்கையின் இரத்தத்தையும் எடுத்திட அவர் சரீரமாகிய அப்பத்தை பிட்டு கொடுத்திட புது உடன்படிக்கையின் இரத்தத்தையும் எடுத்திட இயேசுவை நினைவு கூர புசித்திட ஒரே மனதோடு அவரை நினைத்திட இயேசுவை நினைவு கூர புசித்திட நாம் ஒரே மனதோடு அவரை நினைத்திட பேதுருவின் 3 தர மறுதலிப்பு அதை கண்ட இயேசுவின் இதய துடிப்பு பேதுருவின் 3 தர மறுதலிப்பு அதை கண்ட இயேசுவின் இதய துடிப்பு உயிர் சிநேகித நாம் யூதாசின் துரோகம் கசப்பு சுற்றியாவரும் அவர் மேலே காட்டும் வெறுப்பு உயிர் சிநேகித நாம் யூதாசின் துரோகம் கசப்பு சுற்றியாவரும் அவர் மேலே காட்டும் வெறுப்பு அவர் மேல் பரிதாபம் கொள்ள ஒருவரில்லை ஆறுதல் சொல்ல அங்கே யாரும் இல்லை அவர் மேல் பரிதாபம் கொள்ள ஒருவரில்லை ஆறுதல் சொல்ல அங்கே யாரும் இல்லை அவரை பார்க்கும் போது முகம் சிதைந்து கிடந்தது தோற்றமே இல்லாமல் உருவம் உருக்குலைந்தது அவரை பார்க்கும் போது முகம் சிதைந்து கிடந்தது தோற்றமே இல்லாமல் உருவம் உருக்குலைந்தது அழகான ரூபம் அவருக்கில்லாதிருந்தது அவர் மரித்த போது பூமி அங்கே
அதிர்ந்தது. அழகான ரூபம் அவருக்கில்லாதிருந்தது. அவர் மரித்தபோது பூமி அங்கே அதிர்ந்தது. ஆலயத்தின் சீலை இரண்டாய் கிழிந்தது. இயேசு சொன்னார், பிதாவே, எல்லாம் முடிந்தது. ஆலயத்தின் சீலை இரண்டாய் கிழிந்தது. இயேசு சொன்னார், பிதாவே, எல்லாம் முடிந்தது. 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 இயேசு சொன்னார்,
இயேசு சொன்னார் பிதாவே எல்லாம் முடிந்தது.